பிக் பாஸ் சீசன் 9 எபிசோட் 1 வந்து ரீசெண்டா முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9ல வந்து 3 போட்டியாளர்களை ஏன் தூக்கி போட்டீங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியால இருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ், முக்கியமா யூடியூப்ல இருக்கக்கூடிய இந்த கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, இன்ஃப்ளூயன்சர்ஸ், அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அரோரா ஷின்க்ளியர், அதுக்கப்புறம் வந்து இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர், அதுக்கப்புறம் அகோரி கலையரசன், இவங்களெல்லாம் ஏன் தூக்கி உள்ள போட்டீங்க, இவங்க எல்லாம் என்ன திறமை இருக்கு, திறமை இருக்கிறவங்களை தூக்கி உள்ள போட வேண்டியதுன்னு ஏகப்பட்ட எதிர்ப்புகள், கலாய்க்கிறதுன்ட்டு ஏகப்பட்டு போயிட்டு இருந்தது. இப்போ அவங்க உள்ள போயிட்டு சில சம்பவங்களை வந்து செஞ்சிருக்காங்க. இதுல வந்து 2 பேரை விட்டுருவோம். அரோரா ஷின்க்ளியர், அதுக்கப்புறம் அகோரி கலையரசன் அவர்கள் 2 பேரும் விட்டுருவோம். அவங்க வந்து அந்த அளவுக்கு பெருசா எதுவும் கொடுக்கல. அவங்களுடைய நேச்சர் திங்ஸ் இங்க வந்து கொண்டு வர. பட் இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரன் அப்படின்ட்டு இவர் இருக்கார் பாத்தீங்களா, தர்பூசி நாயகன். ஸோ உள்ள போய் அந்த வந்து கம்மல் இல்லைங்க. சும்மா ஒரு இஷ்டத்துக்கு வந்து அவரை பத்தி தற்பெருமை பேசுறது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நேத்திக்கே நடந்திருந்தது. ஸோ அதை வந்து அவர் பிரவீன் காந்தி கிட்ட சொல்லும்போது அவர் ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு நேக்க கைண்டிக்கிட்டார் நேத்திக்கு நடந்த அந்த எபிசோட்லயே. ஏன்னா அந்த உள்ள போய் அந்த ஆக்டிங் ஸ்கில்ல வந்து விட மாட்டாரு. யப்பா யப்பா என்ன மாதிரி ஒரு ஆக்டிங். ஷை அதை வேற எல்லார்கிட்ட வேற பண்ணி காமிக்கிறாரு. இதை வேற அவரை போயிட்டு பண்ணி காமிங்கன்ட்டு வேற சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்ட்டு சொல்றது. இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபேமிலியே அவர் வந்து உள்ள வந்துருவாரு வேணுங்க. நம்ம எல்லாரும் பயங்கரமா கலாச்சிட்டு இருந்தோம். என்ன இருந்தாலும் நடிகர்ன்ற பேர்ல போட்டு கொலை பண்ணிட்டு இருக்காரு எல்லாரையும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒரு கமெண்ட் செக்ஷன்ல வந்து பல பேர் வந்து பதிவிட்டு இருந்தாங்க. நிறைய இன்ஃபுளுசர்ஸ் வந்து வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது ஏய் இவரு உள்ள இருக்கவங்கள வெறுப்பேத்துறன்ற பேர்ல அவங்கள வந்து வில்லன்ஸா மாத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப பல பேர் வந்து அந்த மனுஷனை சும்மா இருக்க விடுங்களா, ஏன் அவங்க அவர்கிட்ட வந்து சண்டைக்கு போறீங்க அப்படின்ற அளவுக்கு பேச வச்சுட்டாரியா. சோ இந்த மாதிரி நெகட்டிவ் ஃபேமிலி அந்த மனுஷன் வந்து பிக் பாஸ் வீட்டுல வந்து இருப்பாரு வேணுமோ, கடைசி வரை எலிமினேட் ஆக மாட்டாரு வேணுமோ. ரீசெண்டா ஒன்று நடந்திருக்கு. அதாவது நேத்திக்கு தூங்கும்போது, அதாவது எபிசோட் 1ல பார்க்க முடிஞ்சது. அதாவது அவரு வாட்டர்மெலன் அவர் தர்பூசி நாயகன் வந்து தூங்கும்போது கரெக்டா ஒரு நபர் வந்து ஒரு பையன் வந்து சொல்றோம், இந்த மாதிரி நீங்க வந்து தூங்கும்போது ஒரு சைடா திரும்பி படுத்துக்கோங்க, குரட்டத்தோல் தாங்க முடியல அப்படின்ட்டு சொன்னோம்னா, சரி தலைவன் அப்பயே திரும்பி படுத்துட்டாரு. காலையில ஏஞ்சி பஞ்சாயத்து வச்சுட்டாரு. சோ குரட்டைக்கு ஒரு பிரச்சனை பிக் பாஸ்ல. அதாவது பிரவீன் அப்படிங்கிற ஒரு நபர் கூட சரியான வாக்குவாதம். யாரு, தர்பூசி நாயகன் அவர்கள். ஏன் குரட்டை எந்த அளவுக்கு விட்டீங்க, நான் குரட்டை விட்டதுக்கு மட்டும் நேத்திக்கு வந்து அப்படி திரும்பி படிங்க அப்படி இப்படி எல்லாம் சொன்னீங்க, இப்ப நீங்க ஏன் குரட்டை விட்டீங்க அப்படின்ட்டு 2 சைடும் பயங்கரமான வாக்குவாதங்கள். ஏன் குரட்டை விட்டு பாக்கிறதுக்கே ஃபன்னா இருந்தது. ஏய் என்னையா நீங்க வந்து சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி. சோ குரட்டை, விக்கல், தும்மல், இருமல் அதெல்லாம் மனுஷனுக்கு வந்து தானா வரக்கூடிய ஒரு விஷயங்கள். அதுல போயிட்டு கான்ட்ரோவர்சி வந்து பண்ண முடியாது. இன்னொரு பக்கம் வந்து அந்த அவங்க 2 பேர் சண்டையில வந்து கெமி அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து இடையில வந்துட்டாங்க, ஒரு பெண் ஒருத்தவங்க. சோ அவங்களுக்கும் தர்பூசி நாயகனுக்கும் பிரச்சனையை போச்சு. சும்மா இரு அப்படின்ட்டு திவாகர் சொல்லிட்டாரு. டக்குன்ட்டு கெமிக்கு கோவம் வந்துருச்சு. என்ன யாரு நீ, யார் என்ன சும்மா இருன்னு சொல்றதுக்கு, நீ சொல்லாமா அப்படின்ட்டு. சோ 2 பேருக்கு நடுவுல ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டுச்சு. சோ திவாகர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இவங்க கெமி, நான் யார் தெரியுமா, நான் கெமின்றாங்க. அவங்க நான் யார் தெரியுமா, நான் வந்து டாக்டர் திவாகர் அப்படின்ட்டு இருந்தாங்க. ஏய் சிரிப்பா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. இன்னொரு பக்கம் வந்து என்ன நடந்திருக்குன்னா, அங்க பிக் பாஸ் அந்த ஹவுஸ்ல வந்து வாட்டருக்குன்ட்டு ஒரு சூப்பர்வைசரை வந்து நியமிச்சிருக்காங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா இவரு கம்ருதீன். கீழே உதவியாளரா யாருன்னு பார்த்தோம்னா சபரி அவங்க. ஸோ அவங்கள வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க, ஓட்டிங் முறையில வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வாட்டருக்கு வந்து எந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நல்லா பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ்ன்ட்டு ஒன்று போச்சு. அதுல கூட தலைவர் இந்த தர்பூசணி திவாகரை தான் நிறைய பேர் வந்து ஓட்டிங் முறையில. ஸோ நிறைய பேர் வந்து அவரை தான், அவர் வேணாம், இந்த அளவுக்கு அவர் பேசுறது சரியில்லை, சும்மா ஷார்ட் டெம்பர் ஆகிட்டு இருக்காரு, ஸோ அவர் என்ன பேசுறன்னு கூட தெரியாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு அப்படின்ட்டு வரவங்க எல்லாருமே திவாகர் அவர் மேல தான் குறை சொல்லி அவரை வந்து நாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் யாரை பார்த்தோம்னா அகோரி கலையரசன், அதுக்கப்புறம் அவங்க பிரவீன் காந்தியம்ட்டு இன்னொரு நபர். ஸோ அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வந்து குற்றம் சாட்டி இருந்தாங்க. ஸோ மோஸ்ட்லி இவங்க மேலதான் குற்றம் சாட்டி இருந்தாங்க. ஸோ இதுல வந்து ஒருத்தரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். அவர் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து இந்த வாட்டர் டேங்குக்கு வந்து சூப்பர்வைசருக்கு எடுத்தாங்க இல்லையா அந்த பிக் பாஸ் கேம்ல. ஸோ அதுக்கு அப்போ கூட அவர் பிரவீன் காந்தி அவர்கள் வந்து பெண்கள்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த இடத்துல வந்து அவர் ப்ரொஜெக்ட் பண்றது என்னதுன்றது தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து ஆண்கள் பெண்களுக்கு வந்து சம உரிமை இருக்கு. ஸோ அவர் இதுக்கு முன்னாடியே இன்னொன்று சொல்ல போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து சரியான ஒரு டாக்க கொடுத்து அவரை வந்து ஆஃப் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ இவர் வந்து இந்த மாதிரி பேசுறது சரி கிடையாதுன்ட்டு நான் நினைக்கிறேன். பட் நாமினேஷனுக்கு வந்துட்டு வரும்போது மட்டும் நான் இளைஞர்களுக்கு வழிவிடுறேன் டீசெண்டா கையை தூக்கிட்டாரு. இந்த இடத்துல வந்து ஸ்மார்ட்டா கேமை பிளே பண்றது யாருன்னு பார்க்கும்போது ஒன்று வந்து அரோரா ஷின்க்ளியர். இந்த மாதிரி தான் நேத்திக்கு அவங்க எல்லாம் எந்த பேஸ்ல எடுத்தாங்கன்னே தெரியல உள்ள அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருந்தேன். ஆனா கேமை பார்க்கும்போது ஸோ எந்த ஒரு நெகட்டிவ் இல்லாம அரோரா ஷின்க்ளியரும் அதுக்கப்புறம் கம்ருதீன் அவர்களும் நல்லா மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. எபிசோட் 1 தான் இது, யாரையும் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஸோ அவங்க 2 பேரும் நல்லா மூவ் ஆகுற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து பல பேர் அகோரி கலையரசன் அவர்கள், அதுக்கப்புறம் ஆதிரை சவுந்தரராஜன் அவர்கள், இவங்க எல்லாம் இன்னமும் ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க யார் யார் எப்படின்ட்டு. அவங்க இது வரைக்கும் எந்த ஒரு பெருசா பெர்ஃபார்மன்ஸும் பண்ணி பார்க்க முடியல. அதே சமயத்துல வந்து நிறைய பேர் வந்து ஒரு குற்றம் சாட்டக்கூடிய ஒரு நபரா யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி தான். ஸோ தர்பூசணி வந்து தொடர்ந்து நெகட்டிவ் ஃபிலிமே வாங்கிட்டே உள்ள இருந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் அகோரி கலையரசன் அவர்களும் சரி, இவங்க 2 பேர் இருந்தால் தான் பிரச்சனை வரும்பா, ஏதாச்சும் ஒன்று பேசிட்டு மாற்றி ஈத்தி அடிச்சுப்பாங்க அப்படின்ட்டு கண்டிப்பா இவங்க 2 பேரும் உள்ள வச்சு வைப்பாங்க. ஸோ இது வந்து ஃபேர் கேமா இல்லை நான் ஃபேர் கேமா அதெல்லாம் தெரியல. பட் போற போக்க பார்த்தா தர்பூசணி உள்ள வச்சு செய்ய போறாங்க. ஸோ அந்த மனுஷனை தூக்கி உள்ள போட்டு செய்யறதுக்கு தான் அந்த மனுஷனை தூக்கி உள்ள போட்டுருக்காங்க. இது பாவண்டா அந்த மனுஷன். ஒரு பக்கம் யோசிக்கும் போது, அதாவது நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒருத்தர் வந்து அப்படிதான் தெரிஞ்ச பிறகு அவர் வந்து அவர் போக்குல வர்றது நல்லது. திருப்பியும் அவர் வந்து அவருக்கு எது வீக்னஸ் பாயிண்டோ அதையே சொல்லும் போது அது என்ன ஆகும், அந்த மனுஷனும் அதை வந்து
விடுறதா கிடையாது, இல்ல இது வந்து நம்ம பேசுறது தப்பு அப்படின்ட்டு அவரும் அதை வந்து யோசிக்க மாட்டாரு. பட் திருப்பியும் திருப்பியும் சொல்லும்போது அவரு அது பண்ணிக்கிட்டே தான் இருக்காரு. அவரு ஆக்டிங் பண்றேன்ற மாதிரி. ஸோ அதுல வேற அந்த அகோரி கலையரசன் வேற ஒரு சீன்ல வந்து நடிக்க வச்சிட்டாரு. இந்த மாஸ்டர் படத்துல வந்து விஜய் சேதுபதி வந்து எப்படி நடிச்சிருப்பாரு அந்த மாதிரி ஒரு நடிப்பை வந்து நடிச்சு காமிச்சாரு பாரு. அப்பா என்னடா இது சந்தில ஏதோ போட்டு சாவடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. ஸோ அந்த அளவுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவரை வந்து ஃப்ரீயா விட்டீங்கன்னா பிக் பாஸே ஈஸியா எலிமினேட் பண்ணி தூக்கி வெளியே போட்டுரும். ஆனா அவரை வந்து அடிக்கிறன்ற பேர்ல போட்டு குழந்தைங்கன்னா எப்பா பரவாயில்ல, இந்த ஆளால நல்லா சண்டைகள் வந்து டிஆர்பி எகிரிட்டு இருக்குன்ட்டு அவரை வந்து உள்ளதா வச்சிருப்பாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. சோ அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களை பத்தி பேசணும்னா ஆதிரை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஓப்பனா பேசிட்டாங்க. பிக் பாஸ் கிட்ட ரூம்ல பேசும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, சோ இவங்க வந்து வெளியிலேயே இந்த மாதிரி தான் பண்ணிட்டு தெரிஞ்சிருந்தாங்க. அவங்கள தூக்கி ஏன் உள்ள போட்டீங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் பண்ணிட்டாங்க. சோ அவங்களுடைய அந்த ஆட்டிடியூட் பிடிக்கல. அவங்களும் பல குற்றச்சாட்டுகளை வந்து ஓப்பனா அப்படியே அடிக்குனாங்க. சோ இதை வச்சு பல பேர் சோசியல் மீடியா அப்பா அடுத்த எலிமினேஷன் வந்து ஆதிரை சவுந்தரராஜன் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சிலர் வந்து அவங்க பேசுறது கரெக்ட். ஏன்னா நல்லா தெரியுது நெகட்டிவ் ஃபேம்ல இருக்கிறவங்க பேசுறதே சரியில்லை. அவங்க தூக்கி எப்படி உள்ள போடலாம், அதுதான் ஆதிரை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாவும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அவங்களை வந்து கலாய்க்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா இந்த பிக் பாஸ் ஷோ ஸ்டார்ட் ஆகி ஃபர்ஸ்ட் எபிசோட் இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்குள்ளேயே அவ்வளோ பிரச்சனை. கம்ருதீன் ஒரு பக்கம் கம்ப்ளைண்ட் பண்றாரு. ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருக்கு இந்த தர்பூசணி நாயகனை தூக்கி உள்ள போட்டதால. பட் ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே இப்படி சண்டை போட்டு மாண்டுப்பாங்கன்றது வந்து உண்மையாவே பாக்குறதுக்கு இந்த ஷோ வந்து இந்த முறை இந்த சீசன் வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. பட் போற போக்க பார்த்தா ஏதோ பண்ணி இந்த ஷோடைய டிஆர்பி வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க வேணுமோ. முதல் எபிசோட்லயே ஏகப்பட்ட விஷயங்களை வந்து பார்த்தோம். நேத்திக்கு நம்ம வாய் ஒன்னும் சொல்லிச்சு, அந்த வாயை இன்னைக்கு மாத்தி இன்னொருத்தவங்களை பத்தி வேற மாதிரி ஒரு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கு. பிக் பாஸ் வந்து போற போக்க பார்த்தா சூடு தட்டுன்ற மாதிரி தான் தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு போயிடுங்க. நாளைக்கு வேற ஒரு எபிசோட்ல பிக் பாஸ் எபிசோட்ல உங்களை வந்து நான் பார்க்கறேன்.